Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான குழந்தைங்களுக்கான ஒரு ஃபுட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்க அடம்பிடிக்காமல் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 போல் பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 2 போல் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 7லிருந்து 8 போல் உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து நார்மலாக இருக்கிறது தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு திராட்சை இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 போல் பேரிச்சப்பழத்தில் இருக்கிற சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு இந்த நட்ஸெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நட்ஸ் அலர்ஜி இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியங்க. ஒரு நட்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்தவித அலர்ஜியும் இல்லைன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நட்ஸ் கொடுக்கலாம். நட்ஸ் வந்து குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற நட்ஸ் எல்லாம் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. வாஷ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் போல் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிறதுனால சீக்கிரமாக ஊறிடும். அதனால நான் வந்து கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இன்னொரு பவுலில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை அவல் ஆட் பண்ணிக்கிறேன். அவலுமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அப்போலேருந்தே கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி இதையும் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளுங்க, இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்தே நம்ம கொடுக்க வேண்டிய உணவுன்னு பார்த்திங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக சக்கரவள்ளி கிழங்கு, நேந்திரா பழம் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களோட வெயிட் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். இந்த சக்கரவள்ளி கிழங்குல பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாதி கட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, டேட்ஸு நட்ஸ் இதெல்லாமே ஊறி ரெடியாக இருக்குங்க. இப்போ வந்து பாதாமில் இருக்கிற மேலே இருக்கும் இல்லைங்களா ஸ்கின் வந்து பீல் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சுடுதண்ணி ஆட் பண்ணியிருக்கனால ஒரு அரை மணி நேரத்துலேயே ஸ்கின் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகி வந்துடும். நம்ம ஆட் பண்ணியிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாதாம் வந்து கொஞ்சம் அரைப்படாது, அதனால ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சாஸ்பேனில் நம்ம ஊற வச்சுருந்தா அவல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சக்கரவள்ளி கிழங்கு, அதையும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு அவல் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடுங்க. இப்போ சக்கரவள்ளி கிழங்கும் அவலும் நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு எப்போதுமே மிக்சியில் அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொடுப்பீங்கன்னா இது கூடவே நட்ஸ் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். நான் எப்போதுமே என்னோடய குழந்தைக்கு இது போல் மசிச்சுட்டு தாங்க ஃபீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவனுக்கு வந்து 11 மாதம் ஆயிடுச்சு. அதனால் நான் மசிச்சுட்டு ஃபீட் பண்ணிக்கிறேன். 8 மாதம் கழிச்சு குழந்தைங்களுக்கு மிக்சியில் அரைச்சி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இது போல் மசிச்சுட்டே குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. இது போல் நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப திக்காக இருக்குது இல்லைங்களா, அதனால நான் கொஞ்சம் போல் தண்ணி வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த கஞ்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கான ஒரு ஃபுட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து இனிப்புக்காக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சர்க்கரையோ இல்லை டேட் சிரப்போ எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குலேயே ஆல்ரெடி இனிப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேட்ஸ்லேயும் நல்லா இனிப்பு இருக்கும். அதனால ரொம்ப அதிகமாக இனிப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவைட்ட ஆரம்பிச்சிடும். அதனால இந்த ஃபுட்டை குழந்தைங்களுக்கு அப்படியே ஃபீட் பண்ணுங்க. ரொம்ப மைல்டான இனிப்புல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வெயிட் வந்து சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து இந்த ஃபுட்டை வாரத்தில் 3லிருந்து 4 தடவை கூட கொடுக்கலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி, குழந்தைங்க அடம் பிடிக்காமல் சாப்பிடுவாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தடவை நல்லா கொதிச்சாச்சுங்க. இப்போ நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவே ஆகும். நான் என்னோடய குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால நெய் எதுவும் ஆட் பண்ணல. சளி பிடிச்சிருக்கிற டைம் வந்து நெய் கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே நல்லதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போல அம்மாக்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான பேபி ஃபுட் ரெசிபியோடையும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவையும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.